ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ட்ரிக்கி ட்வின்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லார் வீட்டு குட்டீஸும் எப்படி இருக்காங்க? நம்மளோட சேனலை இன்றைக்கி யாராச்சும் ஃபஸ்ட் டைமாக புதுசாக பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃபனுக்கு நாங்கள் கேரண்டி. வாங்க நம்ம இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டின்றதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆக்டிவிட்டியோட நேம் ஷேப்ஸ் அண்ட் தேர் பொசிஷன்ஸ் மேட்சிங் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம இன்றைக்கி நியூ ஷேப்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ஷேப்ஸோடைய பொசிஷனை மேட்ச் பண்ணுற ஆக்டிவிட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டியும் நம்மளோட சேனலில் வர மற்ற ஆக்டிவிட்டீஸ் போலயே சிம்பிளான ஒரு 5 ஐட்டம்ஸ் வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். மினி கார்ட்போர்ட்ஸ், மார்க்கர்ஸ், A4 ஷீட்ஸ், சிசர்ஸ், கம் இவ்வளோ இருந்தால் போதுங்க. நம்ம இன்றைக்குரிய ஆக்டிவிட்டியோட செட்டப்பை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது தாங்க நம்ம ஆக்டிவிட்டிக்கு தேவையான இந்த 3x3 மேட்ரிக்ஸ் போர்ட் பேஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய குட்டி குட்டி ஷேப்ஸ், ஒரு 9 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ படத்தில் நம்ம ஷோ பண்ணியிருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆக்டிவிட்டிக்கு தேவையான க்யூ கார்ட்ஸ். நான் அதில் ஒரு 4 காம்பினேஷன்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 9 ஷேப்ஸையும் மாற்றி மாற்றி ஆல்டர் பண்ணி குட்டீஸை கொஞ்சம் திங்க் பண்ணுற வைக்கிற வகையில் நம்ம டிஃப்ரெண்ட்டான பொசிஷனை சூஸ் பண்ணி ஒரு 4 காம்பினேஷன் உள்ள க்யூ கார்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த க்யூ கார்ட்ஸ் நம்ம மற்ற ஆக்டிவிட்டியில் பண்ண மாதிரி நம்ம அப் அண்ட் டவுன் டைரக்ஷன் மாற்றி நம்ம வேறு காம்பினேஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஷேப்ஸ் மாறிடும் நம்ம திருப்பும்போது. ஸோ உங்களுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் குட்டீஸ்க்கு க்ரியேட் பண்ணணுன்னா இப்போ அந்த 4 கார்ட்ஸுக்கு பேக் சைடில் கூட நீங்கள் இன்னொரு 4 காம்பினேஷன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது தாங்க நம்மளுடைய ஆக்டிவிட்டிக்கு தேவையான ஓவரால் செட்டப். வாங்க நம்ம இப்போ குட்டீஸ் எப்படி விளையாடுறாங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுடைய சீக்ரெட் செக்மெண்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் படத்தில் ஷோ பண்ணியிருக்கிற ஒரு பிக்சரில் ஒரு ஃப்ரூட் நேம் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன ஃப்ரூட் நேம்னு கண்டுபிடிச்சி நீங்கள் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர்ஸ் பண்ணுறீங்கன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட்டீஸ் விளையாடுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆக்டிவிட்டியை நம்மளுடைய ககன் தான் விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட இந்த கேம்க்குரிய செட்டப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு க்யூ கார்டாக வைக்கும்போது அவங்க இந்த கேமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ஷேப்பையும் அவங்கள வித் கலரோடு அவங்கள ரிப்பீட் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஓவர் த டைமில் அவங்க இந்த ஆக்டிவிட்டியை விளையாட ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் அவங்களுக்கு மனசில் பதியும். ஸோ நம்ம இந்த வகையில் இல்லைங்க, குட்டீஸோட புக்ஸில் உள்ளபடி அந்த புக்ஸை பார்த்து கூட நம்ம கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ் சொல்லி கொடுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டை ப்ராடக்ட் மூலியமாக நம்ம அவங்கள ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு அதை நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரியே அவங்க இது எடுத்துக்கிட மாட்டாங்க. அவங்களாவே இதை லேர்ன் பண்ணிப்பாங்க. ஓவர் த டைமில் அவங்க புரிஞ்சுப்பாங்க. எப்பயுமே ப்ளே அண்ட் லேர்ன் மெத்தட் அவங்களுக்கு ஈஸியாக அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வச்சுக்கும். ஒரு தடவை அவங்கள அந்த மாதிரி விளையாட விட்டு நம்ம கற்றுக்க வைக்கும்போது அவங்களுக்கு அது ஈஸியாகவும் ஆழமாகவும் பதியும். ஸோ நம்ம அதனால தான் நம்ம அது அந்த மாதிரி நம்ம டை ப்ராடக்ட் மூலயமா நம்ம அவங்கள ரீச் பண்ணுறது எப்பயுமே ஒரு பெஸ்ட் வே ஆஃப் டீச்சிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
குட்டீஸ் விளையாண்டது பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அவங்க எவ்வளோ என்துவாக விளையாடினாங்கன்றதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவ்வளோ சூப்பரான கேம்குள்ளே எவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஒளிஞ்சிருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டி நம்ம டிசைன் பண்ணி குட்டீஸ்க்கு கொடுத்ததே அவங்களுடைய ஸ்பேஷியல் அவேர்னஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான். அவங்க லாஜிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க, அந்த ஷேப்ஸ் எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. அகைன் இந்த கியூ கார்ட்ஸ் மூலிமா அவங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் நம்ம கிராப் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அப்புறம் நம்மளுடைய சேனலில் வர்ற நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம முக்கியமாக எதுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, குட்டீஸோடைய சிட்டிங் டாலரன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான். டே பை டே லிட்டில் பை லிட்டிலாக அவங்களுடைய சிட்டிங் டாலரன்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான ஆக்டிவிட்டிக்குள்ளே எவ்வளோ எஃபெக்டிவான பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆக்டிவிட்டி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் இந்த ஆக்டிவிட்டி தேவைப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது இடத்துல இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்களோட குட்டீஸை என்கேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நான் உங்களை இன்னொரு க்ரியேட்டிவான சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஐடியாவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.